கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு சரி சரி நீ எதிர்பார்த்தது போல் பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தனை கூப்பிட்டு ஆளை விட்டு பேசினாலும் ஒத்து வர மாட்டான், அப்படி தானே? நீ எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு நம்மளுக்கு பங்கு கொடுக்குற மாதிரியும் கண்ணுக்கு தெரியல, தாய் தகப்பனை பார்க்குற மாதிரியும் என் கண்ணுக்கு தெரியல. அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக என்னோடய பாகத்தை பிரித்து கொடுத்துடணும். ஒரு 3 மாத காலத்துக்கு பொறுமையாக இருக்கணும். நீ 3 மாதத்துக்குள்ளே நீ பேச்சுவார்த்தைக்கு அவனே ஒத்து வந்துடுவேன். சொல்லி கொடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். நீ சொல்லி கொடுத்து பண்ணுறான்னு சொன்னால் நீ அவையில் போய் நீ என்ன பண்ண முடியும்? அதனால் நீ 3 மாதத்துக்கு நான் சொல்கிறத மட்டும் செய். 3 மாதத்துக்குள்ளே அவன் சொல் பேச்சு கேட்டாலும் சரி, கேட்கலினாலும் சரி, அவன் குடிச்சிட்டு ஊதாரித்து நம்ம சுற்றினாலும் சரி, உன்னோட பாகம் உனக்கு வரணும். அவ்வளோதானே? வரணும். அதுக்கு உண்டானதை நான் பாகத்தை பிரித்து அவனுக்குள்ளதை அவனை கொடுத்துட்டு உனக்குள்ளதை உனக்கு கருப்பசாமி இந்தா வச்சுக்கன்னு கொடுத்தா போதும். இல்லை, நான் அமைச்சு கொடுத்துருவா. 3 அமாவாசை 3 பௌர்ணமி என்னை தவறாமல் பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி பேச்சுவார்த்தைக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் போய் நீ பேசு, இப்போ பேச வேணாம். ஆக மொத்தம் 3 மாதத்தில் அவன் ஓகே சொல்லிடுவான். போ, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு அம்மாப்பேட்டை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கணும். பதவி உயர்வு வேணும். யாருக்கு வேணும்? அதே மாதிரி பதவி உயர்வும் வேணும், சம்பள உயர்வும் வேணும். ரெண்டையும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பேன் வாழ வச்சு கொடுத்துட்றேன். மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். சரியா? இவ்வளவு நாள் நான் சொல்ல மாட்டேன். மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் உனக்கு கூடிய விரைவில் உனக்கு நான் பதவி உனக்கு போட்டு கொடுத்து அதே போல் நீ நினச்ச இடமும் வாங்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் வாழ வச்சும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முதல்ல ஒரு வேலை செஞ்சிருவேன். சரியா? நோய் நொடி இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து அடுத்த ஒரு 15 நாளில் படிப்படியாக உனக்கு குறைஞ்சிரும். அதே போல் பதவி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி அதையும் தொலாவி உனக்கு போட்டு கொடுத்துட்றேன். அதே போல் இடமும் அடுத்த 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே நீ கேட்ட இடத்த அதே போல் கருப்பசாமி உனக்கு வாங்கியும் கொடுத்துட்றேன். உனக்கு அந்த இடம் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்குல்ல, அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இதை பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு, பகுதியை சாப்பிட சொல்லிடு. இதை பகுதியை சாப்பிட்ரு, இதை பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து உனக்கும் எனக்கு உனக்கு தான் கொடுத்துருக்கேன். பகுதியை தேய்ச்சி குளிக்கணும், பகுதியை உள்ளுக்கு சாப்பிடணும் அப்படின்னு உனக்கு நானே கேட்காமையே கொடுத்துருக்கேன். இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. பதவி நல்ல உயர்வு வரணும், கருப்பசாமி நீ தான் என்னை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினச்சது அத்தனை காரியமும் எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வேண்டி கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கட்டிடு. இன்றைக்கே நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து இன்றைக்கே உன் படிவாசலம் தரப்போம். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வீட்டில் வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுப்பா. ஒரு காலத்தில் நல்ல மதிப்பு இருந்துச்சு, இப்போ என் வீட்டில் மதிப்பு இல்லை. உனக்கும் மதிப்பு இல்லையாப்பா? உனக்கும் மதிப்பு இல்லையா? 2 பேரும் போய் காலில் விழுந்துட்டு வா. சரி, என்னோட மருமக வந்து மதிப்பு கொடுக்கல என்னடமான, அதனால் என்னோடய மருமக நல்லபடியாக மதிப்பு உனக்கு நான் கொடுத்து நான் வந்து தனியாக இருக்கிறேன் அதானே. அதனால் கூட்டு குடித்தனமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடைசி காலத்தில் கொண்டுட்டு போய் என்னை சேர்த்தி வைக்கணும். அதே போல் நான் கருப்பசாமி சேர்த்தி வச்சுறேன். என்னோடய மக வந்து வாழா வெட்டியாக இருக்கா, அவளுக்கு வந்து சேர வேண்டிய பாகம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அப்படி இடமான அப்படின்னு போய் காலை விழுந்துட்டான். நீ எதிர்பார்த்தது போலையே உன் பிள்ளைக்கு உள்ளது உனக்கு நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு வர்ற வியாழக்கிழமைக்கு உன் பிள்ளை கையில் எனக்கு ஒரு கனி மாலை மட்டும் கோர்த்து வாங்கிட்டு வர முடியுமா? அப்போ எனக்கு மாலை நீ தான் கோர்த்து கொண்டு வரணும். சரியா? நான் கொடுத்து 54 கனி கோர்த்து கொண்டுட்டு வா. 54 நாளுக்கு கழித்து நான் சொல்கிற டைமில் போய் கேளு. அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே என்னால் முடிஞ்சது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனால் முடிஞ்சதை அவனுக்குள்ளதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? உனக்கு நீ எதிர்பார்த்த அளவுக்கு வாங்கி கொடுத்துருவேன். 10 லட்சம் நான் தான் சொல்லிட்டேன், நீ கொடுத்ததை விட்டுரு. நீ கொடுத்ததை அதை வாங்கி கொடுத்துட்றேன். நீ வந்து இப்போ 2 குழந்தை பிறந்துச்சு, பிறந்தும் இறந்து போச்சு. அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே பேச்சுவார்த்தை சரியில்லாதனால வாழா வெட்டியே வந்துட்டான்ல.
அதனால் கருப்பசாமி என்னோடய பிள்ளைக்கு உள்ளது வரணும், நான் கொடுத்த காசு வரணும். நீ கொடுத்ததை தனியாக வாங்கிடலாம், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆக மொத்தம் 9 மாதத்துக்குள்ள உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் இன்னும் ஒரு 3 மாதம் மட்டும் பொறுமையாரு, உனக்குள்ள மதிப்பு நான் தேடி வர்ற மாதிரி நான் கர்ப்பம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். முதல்ல இது 2க்கு தான் உத்தரவு. வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு கனிமாலை கொண்டுட்டு வா. கனிமாலை கொண்டுட்டு எனக்கு பாட்டிலும் சுட்டு வாங்கிட்டு வா. அதுக்கு வந்து பர்மட்டுக்கு உண்டான வேலை அப்புறமா நான் பார்த்தேன். நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது. இதை கொண்டு எனக்கு நல்ல மதிப்பும் மரியாதையுமாக வரணும் கருப்பசாமி. எனக்கு மனைவியும் இப்போ இல்லை, அதனால் மகனோட போய் ஒன்றா கடைசி காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைப்படாமல் வச்சிரு. 3 மாதத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் கருப்பை உருவாக்கி ஒன்றா இருக்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கைப்படாமல் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற, இதையும் கைப்படாமல் என் பிள்ளைக்குள்ளது வரணும் அப்படின்னு சொல்லி அதையும் கைப்படாமல் வச்சிரு. நான் கருப்பை கூட வரம்போ நடத்தி கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு அருவா அடித்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். எனக்கு பாட்டிலுங்க எடு விடமா, நீ தான் வாங்கிட்டு வந்த. இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வா, போய் ஊற்றிட்டு வா. எனக்கு நல்ல வேலையாக கிடைக்கணும் அப்படி தானே வேண்டேன். அதனால் நல்ல வேலையை நீ எதிர்பார்த்த மாதிரி வேலையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து இன்னும் எந்த வித குழப்பம் இல்லாமல் இதையும் போய் ஊற்றிட்டு வா. இன்னும் மேலும் மேலும் உனக்கு நல்ல பேர் சொல்கிற மாதிரி கருப்பசாமி வளர்த்தி விட்டால் போதும்ல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் மேலும் மேலும் நான் கருப்பசாமி நல்லபடியாக வளர்த்தி விட்டு என்னை வந்து வேண்டி நீ எனக்கு என்ன செஞ்சுட்டு வந்து கொடுத்தையோ அதே போல் இன்னும் வேண்டுதல் நீ நிறைவேற மாதிரி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு கெடா வெட்டி பொங்கல் ஆடி அம்மாவாசைக்கு வச்சிடணும். இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி நல்லபடியாக கிட்டவா இன்னும் மேலும் மேலும் கஷ்டம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து பேரும் புகழும் வாடுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற ஆடி அம்மாவாசைக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டணும். இன்னையிலேருந்து உன்னோட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. 3 அம்மாவாசைக்கு மட்டும் எனக்கு மாலை கொண்டாந்து போடணும். யார் பொறுப்பேற்றுக்கிறது? 3 அம்மாவாசைக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு. நீ எதிர்பார்த்த விட 2 மடங்கு உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? எந்த அலைக்கு போகணுமோ அந்த அலைக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். கிட்டவா. சரி, கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு இதில் சமையல் கான்ட்ராக்டர் வேலை செய்கிறது யார்? சமையல் கான்ட்ராக்டர் வேலை செய்யறியா? அப்படின்னா மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் வந்து செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருந்துச்சு. அதனால் இப்போ அப்படியே வேலை கம்மியாகி போச்சு. அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் வேலையை உனக்கு அதிகப்படுத்தி கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. எல்லா பொருளும் ஒவ்வொன்றும் வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுல. அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு அடுத்த 5 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வீட்டுக்கு திரும்பி வர்ற அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி தந்துடுறேன். முதல்ல நகையெல்லாம் போச்சுல, அதை முதல்ல உனக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி வேலையில் வந்து 30 நாள் வேலை இல்லைங்காமல் பழையபடி உனக்கு ஆள் வச்சு செய்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நிலம் அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா இன்னும் ஒரு 2.25 வருஷம் ஆயிடும். நீ நினச்ச மாதிரி சம்பாரித்து நீயே வாங்கிடலாம். ஆனால் 2.25 வருஷத்துக்குள்ளே உனக்கு இருப்படம் நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். முதல்ல இருக்கிற கடனை கட்டணும். முதல்ல நகையெல்லாம் போயிடுச்சு, அதை திருப்பி வாங்கணும். அப்படி தானே? முதல்ல வேலையும் கருப்பசாமி உனக்கு எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. வர்ற திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வேலை எந்த இடத்துக்கு போனாலும் படிப்படியாக அமைச்சு கொடுத்துறேன். முதல்ல ஒரு 30 நாளைக்கு கொஞ்சம் சுலபாக தான் இருக்கும். 30 நாளைக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே உனக்கு வேலை படிப்படியாக வந்துடும். எவ்வளவு வேலை கிடைத்தாலும் சரி என்னோடய ஆலயத்துக்கு நீ வந்துடணும். சரியா? அமாவாசை பௌர்ணமி வந்துடணும். சரியா? அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் நேரத்துலேயே பணிவிடை செய்ய வந்துடணும். சரியா? நீ எனக்கு வந்து பண்ணிடு. நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு வேலை நிற்காத வேலை உனக்கு நான் கொடுத்துட்றேன். சரியா? காலையில் நேரத்தில் 2 பேர் வந்துடணும். வந்து இருக்கிற வேலையை எனக்கு 6 மாதத்துக்கு வந்து எனக்கு பணிவிடை செய். சரியா? உன் கையில் உள்ளது அது மட்டும்தான். அதானே? அதனால் உழைப்பை போடு. நான் அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் உழைப்பை தேடி அமைச்சு தரேன்.
10 பேர்த்த வச்சு வேலை செய்யலாம் உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. நான் கர்ப்பசாமி உருவாக்கி தருவா. சாமி அப்புறம் வீடுங்க போர் வீடுங்க நீங்கள் வேலை செஞ்சு பாதியோடு நிற்கிறது 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியா? அது எல்லா வேலை முடிஞ்சுதுங்க. அட்டை ஓட்டு எல்லாம் பண்ணியாவது முன்னாடி டைல்ஸ் ஓட்ட முடியுதுங்க. சரி, நான் இப்போ கனி கொடுத்து விட்றேன். சரிங்க அதை கொண்டுட்டு போய் அங்கே கொண்டுட்டு போய் கட்டிடு. சரிங்க வர பௌர்ணமி வரைக்கும் அந்த ஸ்டெப்பு எதுவும் எடுக்க வேணாம். கால் எங்கள் அம்மாவில் எங்கள் அக்கால் அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் தனியாக இங்கே இருக்கிறோங்க. நீ அந்த வேலை நிற்கிதுல்ல, அங்கே கொண்டு கட்டிடு. சரி சரி இந்த மார்கழி 30 முடிஞ்சிடட்டும். தை 3க்குள்ளே உனக்கு காசு தானாக தேடி வந்துடும். தேடி வர்றதுக்குள்ளே நீயே சொல்லாமல் செஞ்சு அதே மாதிரி வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடல வேலையை. சரியா? உனக்கு வேலையை முடித்து பால் காய்ச்சல் கருப்பை நான் கூடவே இருப்பேன். போ சரியா? கிட்டவா இதை கொண்டு அந்த இடத்துல வச்சிரு. எங்கே பகுதியோடு நிற்கிற இடத்துல சொந்த வீட்டுலங்க. அங்கே கொண்டு வச்சிரு. இதை கொண்டு போய் ஒன்றை கொண்டுட்டு போய் என்ன பண்ண போகிற? எனக்கு நல்லபடியாக எல்லாம் வேலை அமையணும் சாமின்னு 6 கைப்படாமல் வச்சுக்க. இது எல்லாரும் சாப்பிட்றணும். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு. ஒரு முடிவு சொல்லணும். என் கணவனுக்கு ஒரு முடிவு சொல்லணும்ப்பா. சொன்னபடி கேட்கல. ஆமாம்மா இல்லையா மகளே? அதனால் உனக்கு நல்லபடியாக திருத்தணும். அப்படித்தானே? நம்ம மதிப்பாக இருக்கிற அளவுக்கு அவன் சொன்னபடி கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் பேரை கெடுத்து கொஞ்சம் அவமானம் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு அதை சரி பண்ணி கொடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. உனக்கு வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் சொல்லணும், அதையும் அமைச்சு தந்துடுறேன். நீ போய் தொட்டு மட்டும் கும்பிட்டு வந்துடும். அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நீ மாற்றி அமைச்சு அவனுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆயிடும். 6 மாதத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா? முடியாது. நான் கொடுக்குறத நீ பாங்கா நீயே பகுதி சாப்பிட்ரு, பகுதியை நீ தேய்ச்சி குளிச்சிரு. அதே மாதிரி நான் இன்னொரு கனி கொடுத்து விட்றேன். உன்னோட கணவனோட ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவுக்கு மேலே இதை வச்சிரு. சரியா? எனக்கு திருத்தி கொடுக்கணும், எனக்கு நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுத்து எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துடணும். இன்னி கெட்ட பேர் இல்லாமல் நீ இதே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துரு. எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நீ என்னை பார்க்கணும். வருவியா? நாளைக்கு வர்றியா? நாளைக்கு என்னை பார். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. கணவனுக்கு 6 மாதத்தில் ஒரு முடிவு பண்ணியாச்சு. சரியா? 6 மாதத்தில் அது யார் கூட இருந்தாலும் சரி, எல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு குடும்பத்தோடு சேர்த்தி வச்சு செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு நான் கருப்பன் சேர்த்தி வச்சிடறேன். பழைய நாயும் எந்த நாயும் பேசக்கூடாது. பேச முடியல. பசங்களுக்காக கருப்பசாமி சேர்த்தி வைக்கணும். அப்படி தானே? அதனால் பசங்களுக்காக நான் கருப்பன் சேர்த்தி வச்சிடறேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். உனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி வேலையும் ஒரு அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் தகுந்த அளவுக்கு வேலை கொடுத்து விட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? இதை மஸ்ட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? நாளைக்கு என்னை பார்க்க முடியுமா? நாளைக்கா ஒரு முடிவு சொல்கிறேன். ஒன்று அதை பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு, பகுதியை சாப்பிட்ரு. இதை ஃபோட்டோவை கீழே வச்சிரு. அதுக்கு மேலே இதை வச்சிரு. திருத்தி கொடுக்குறோம் கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. இன்னையிலேருந்து அவனுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். அடுத்த 6 மாதமாகும்போது நான் செஞ்சது தப்பு தான் உங்கள் ஆல்ரெடியே விழுந்துருவேன். அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னை கேட்காம காப்பாற்றுறதுக்கு போகக்கூடாது. சரியா? உன்னை கூப்பிடுற சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சதுன்னா என்ன கேட்காம போயிடக்கூடாது. போக மாட்டில்ல?